எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பாக்குறது வீர ஜக்கம்மா திருக்கோயில். இது சிவகாசியில இருக்குது. ஸோ இங்க இருக்கிற அம்மனானது பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. இருக்கிற சாமிக்கு சுத்தி ஒரு பெரிய முள் வேலி மாதிரி அமைச்சிருக்காங்க. இத தொட்டிய நாயக்கர் மற்றும் ராஜகம்பலம் அப்படிங்கிற சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க ரொம்ப கடுமையான விரதம் இருந்து அந்த பெரிய பெரிய முள் இருக்கிற காக்கா முள்ளு நாங்க ஊர் பக்கம் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற பெரிய முள் வேலியை எடுத்து கொண்டு வந்து இந்த சாமியை சுத்தி ஒரு அரண் மாதிரி அவங்க அமைச்சு அது வருஷம் ஃபுல்லா அது மூடி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அதோட அந்த இந்த பெரிய முள் வேலியோட ஒரு பகுதியை எடுத்து அந்த சாமி காட்சி தர வகையில அமைச்சிருக்காங்க. அந்த பூசாரியானவர் இந்த முள்வேலி மேல 21 நாள் படுத்திருந்து கடுமையான விரதம் இருந்து இந்த சாமிக்கு வந்துட்டு இந்த பூஜையெல்லாம் செய்யறதா சொல்லப்படுது. ஜக்கம்மா அப்படிங்கிற பேரை நீங்க பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. குடுகுடுப்பு, கைரேக ஜோசியம், மாந்திரிகம், கோடாங்கி பார்த்தல், இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஜக்கம்மா அப்படிங்கிற சாமி பேரை சொல்லிதான் செய்யப்படுது. ஒரு இஸ்லாமிய படையெடுப்பால புலம்பெயர்ந்து போன மக்களை ஜக்கம்மா அப்படிங்கிற பெண் தலைமையில திரும்ப தமிழகத்தை அழைத்து வந்ததாகவும் வர்ற வழியில ஏற்படுத்த தடங்கல்களை எல்லாம் அவங்களோட வீரம் மற்றும் மாந்திரிகத்தால காத்ததாகவும் அதனால அந்த மக்கள் அந்த ஜக்கம்மாவை குலதெய்வமா வழிபட ஆரம்பிச்சதாகவும் சொல்லப்படுது.